சப்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டரில் வரக்கூடிய என்னோடய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் சப்தம் அப்படின்ற டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்தளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால் வந்து உணர முடிஞ்சுது. ஏன்னா அது அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே இங்கே போகும்போது இன்றைக்கி வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி ஈரமில் வந்து ஒரு தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன். பட் இதில் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு ஒன்று ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஈரமில் வந்து வாட்டர் மூலமாக தண்ணீர் மூலமாக ஒரு பேய் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம். ஆனால் ஒரு சவுண்ட் மூலமாக, அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமாக எப்படி வந்து திரையில் ஆடியன்ஸ்க்கு வந்து தேட்டரில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான். அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கடைசியாக நான் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தேட்டருக்கு போகும்போது அந்த தேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து நம்பியிருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமாக வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது ஒரு பாயிண்டில். அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். என்னென்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, ரொம்ப இதுவாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அந்த குவாலிட்டியை நம்ம படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட்டு தான். அதுக்கு என்னோடய உழைப்பு மட்டும் பத்தாது. அது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார், என்னோடய மோஸ்ட் சீனியர், நம்ம வல்லினம் படத்துலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பாயிண்டில். அது அப்புறம் எஃபெக்ட்ஸு சச்சின், இது எல்லோரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண், எடிட்டர் சாபு, அப்புறம் ரெகுலராக என்னோடய எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ணுற வேகா சார், அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் சரி ஹாரர் படம் பண்ணியிருக்கோம், இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு சினிமா அப்படின்னு மாதிரி யோசிக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்டில். என்ன தான் ஒரு பேய் படமாக இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்குது. அதாவது ரொம்ப வந்து காமெடி, ஹாரர் காமெடி இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயமுறுத்துகிற ஒரு ஹாரர் இருக்குது, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஈரம் எப்படி அவங்கள ஒரு எமோஷனாக, ஒரு ஸ்டோரியாக, ஒரு ஒரு ஹாண்டிங் மொமெண்ட்டாக படத்தை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போச்சோ, அதே ஃப்ளேவரில் இன்னொரு சைட், அதாவது ஈரம் வேறு, சப்தம் வேறு, ஆனால் அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியாக ட்ரைவ் பண்ணி கண்டென்ட் ஓரியன்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஹாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக அதோட சரி அளவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக கொடுத்துருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஒரு பாயிண்டில். மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்ல வரணும். டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ மகாமணி படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ரிசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஈரமாக இருக்கட்டும், வல்லினமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆஸ்லேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு, இதுவும் ஒரு ஹாரர் படம், ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போகிறோம். பட் எந்த விதத்தில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போது டிஓபி அருண்கிட்ட இருந்து பேசும்போது, அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சொன்னப்பில் அது கேட்டோன்னே வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு.
ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல்ட் டோன், ஒரு ப்ளூ ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் படத்துலேருந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்டில். அந்த விதத்தில் நிறைய இன்புட்ஸ் ஒரு டயட்டோட விஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் ஆஸ் இன்புட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் நான் எதிர்பார்ப்பேன். அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் அருண். அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட அவர் சொன்ன மாதிரி என்னோட ஈரம் ட்ரெயிலேருந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர். எப்பவுமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன், ஒரு டைரக்டர் கட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு இன்விசிபிள் கட் அப்படின்றது 2 விஷயம் வச்சுப்பேன். ஒரு டைரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஷாட் இவ்வளோ லென்த்தாக வேணும், இவ்வளோ தான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரிசைஸ்டாக ஒரு டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். சில இடத்துல ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே விஷுவல் இருக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி, அதாவது மைண்டுக்குள்ளே இருக்கும், அதை வந்து விஷுவல் பண்ண தெரியாது, சொல்ல முடியும். ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கட்டாக எடிட்டர்னால் மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரக்டரை தாண்டி. அந்த விஷயங்கள் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன், சாப்பிட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும், சம்திங் வந்து ஒரு கிளிச்சஸாக வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும், சாப்பாடு அவுட்புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது. அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைமில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு. சபு தேங்க்ஸ் அலாட். ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்போவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபஸ்ட் கட் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி எடுத்து பிரிண்ட்லாம் போட்டதுக்கப்புறமே வந்து அங்கே ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், லேக் அப்படின்றது வந்து லென்த்தில் கிடையாது ஒரு பாயிண்டில். அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து அது கதையிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ கதையில் லேக் இருந்தால் தான் வந்து படத்தோட லென்த்தை வந்து கண்டிப்பாக வந்து லேக்னு சொல்ல முடியும். ஒரு 10 நிமிஷம் தூக்கனால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆயிடாது ஒரு பாயிண்டில். சில படங்கள் இருக்குது எடிட்டரோட இதில் எல்லாமே கரெக்டாக டேலண்டாக டிஸ்பாஸ் சொல்கிறதுன்னு ஒரு பாயிண்டில் இருக்குது. பட் பொதுவாக லென்த்து கம்மி பண்ணாவே படம் வந்து கரெக்டாக சூப்பராகிடும் இல்லை. ஸோ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்தில் இருக்கணும் ஒரு பாயிண்டில். அதேமாரி அந்த சின்ன ஒரு லேக் 1 நிமிஷம், அதாவது படம் 1.5 மணி நேரத்துலேயும் வந்து ஸ்லோவாக சொல்ல முடியும், 3 மணி நேரத்துலேயும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். ஸோ கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக அதுக்கு எடுத்துடவும் கூடாது, அது கரெக்டாக சூப்பராக கொண்டு வரதில்ல ரேட்டிங். அது அந்த எடிட்டர் சாபு ஒரு பாயிண்ட்டு.